ஓகே. கால் பை ஆர் கால் ஆர் பாஸ் பை வேல்யூ ஆர் பாஸ் பை ரெஃபரன்ஸ். அப்போ வேல்யூனா என்ன, ரெஃபரன்ஸ்னா என்ன, அந்த வேல்யூ டைப்னா என்ன, ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். யார் யாருக்கெல்லாம் வேல்யூ டைப்னா என்ன, ரெஃபரன்ஸ் டைப்னா என்னன்னு தெரியும்? என்னம்மா தெரியும்? வேல்யூ டைப்ங்கிறது ஒரே மெமரி லொகேஷன்ல இருக்கும். ரெஃபரன்ஸ் டைப்னா வேற வேற லொகேஷன்ல இருக்கும். ஓகே ஃபைன். வேற யாருக்காவது தெரியுமா? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போடலாம், அதை வச்சு நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? டிஃப் இப்போ சொல்லுங்க யாரு? இல்ல சாரி, நான் லாஸ்ட் நீங்க வேல்யூ டைப் ரெஃபரன்ஸ் டைப் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டீங்க, அதை தான் யோசிச்சேன். சோ இது வேற ஒரு கான்செப்ட். ஓகே. இல்ல சொல்லுங்க, நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? எனக்கு ஞாபகம் இல்ல. கால் பை வேல்யூ ரெஃபரன்ஸ், சாரி வேல்யூ டைப் ரெஃபரன்ஸ் டைப் சொல்லி கொடுத்தேனா? ஆமாங்க. ஓகே ஃபைன். another variable எல்லாம் வந்துட்டு ரெஃபரன்ஸ் பை வேல்யூ. ஓகே ரைட். சோ எத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ஓகே. சோ இது வந்து ஓகே சதீஷ், அமீர். ஓகே. ஸோ இது வந்து வெரி பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின், கட்டாயமா வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், அதுல ஏ. ஓகே, ஏ ஈக்குவல் டு 5ன்னு நான் போடுறேன். சரியா? இது மெயின்ல வந்து நான் என்ன பண்றேன், பி ஈக்குவல் டு 10 டெஸ்ட் ஆஃப் பி பிரிண்ட் பி. ஸோ சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். டெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு பராமீட்டர் வந்து ஏன்ற வேரியபிள்ல 5ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ இங்க பின்னு ஒரு வேரியபிள் நான் எடுத்திருக்கேன், அந்த பின்ற வேரியபிள நான் டெஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்க 10 வருது, அதுக்கப்புறம் 5 அசைன் ஆகுது, அதுக்கப்புறம் இங்க பிரிண்ட் பி. என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும்? 10. ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? டென் 5 எரர் வரும், இல்ல வேற ஏதோ வரும்? ஏதாவது ஒண்ணு சொல்லணும். 10. ஓகே, மத்தவங்க? சேம் 10 தான். ஓகே ஃபைன். இது 10 தான் வரும். ரன் பண்றேன், இது 10 தான் வரும். என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இப்போ இங்க பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த பின்ற வேரியபிளை இங்க நான் பராமீட்டரா பாஸ் பண்றேன். தட் மீன்ஸ் அந்த பின்ற வேல்யூ 10 இருக்கு இல்லையா, அந்த 10ஓட ஒரு காப்பி தான் இங்க சென்ட் ஆகும். ஓகே, சோ இந்த இடத்துல இந்த லைன் நம்பர் 5 எக்ஸிக்யூட் ஆகும் போது there are 2 10 in the memory. ஸோ பின்ற ஒரு வேரியபிள்ல 10 இருக்கும், ஏன்ற ஒரு வேரியபிள்ல 10 இருக்கும். ஸோ டோட்டலி அந்த 10ன்ற நம்பர் 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டாவது வேரியபிள்ல நான் 5ன்னு அசைன் பண்ணும் போது இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல மாறாது, ஏன்னா ரெண்டாவது வேரியபிள் வேற வேரியபிள், வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கோம். வி பாஸ்ட் ஒன்லி த வேல்யூ. ஸோ வி பாஸ்ட் ஒன்லி த வேல்யூ அப்படின்னா காப்பி ஆஃப் த வேல்யூ வில் பி பாஸ்ட். ஓகே, பாசிங் பை வேல்யூ, இது வந்து பாஸ் பை வேல்யூ. ஸோ அந்த 10ன்ற வேல்யூ அதோட ஒரு காப்பி தான் போகுமே தவிர அந்த 10ன்ற ஆக்சுவல் வேல்யூ அப்படியே போகாது, அதோட ஒரு காப்பி. ஸோ ஒரு வேல்யூ இங்க இருக்கும், அதோட ஜெராக்ஸ் காப்பின்னு வச்சுக்கோங்களேன், அதோட காப்பியை 10 இந்த பராமீட்டரா பாஸ் பண்ணிடும். ஓகே ஃபைன். இப்போ இங்க ஏக்கு பதிலா நேம்னு வச்சுக்கிறேன், இங்க பிக்கு பதிலா எஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு போட்டுறேன்.
இங்க நேம் ஈக்குவல் டு நேம் பிளஸ் 1 2 3. ஓகேவா? இங்கே எஸ் போடுறேன், இங்க எஸ் போடுறேன். ஸோ பேசிக்கலி என்ன பண்றேன்னா எஸ்ன்னு ஒரு வேரியபிள்ல ஏபிசின்னு வச்சிருக்கேன். இதுல நேம்ன்றதுக்கு நான் பாஸ் பண்றேன். ஸோ நேம் ஈக்குவல் டு நேம் பிளஸ் 1 2 3, அதாவது ஏபிசி 1 2 3ன்னு வரப்போகுது. இப்போ இங்க பிரிண்ட் எஸ் என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும்? ஏபிசினா. ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஏபிசி. ஓகே, ஏபி. ஏபிசி. ஓகே, ஸோ இது வந்து ஏபிசி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ ஏன் ஏபிசி தான் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து ரெஃபரன்ஸ் டைப். ஓகே, ஸ்ட்ரிங் இஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் டைப். இதுல நீங்க ஸ்ட்ரிங்ல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா இட் வில் கிரியேட் நியூ மெமரி. இங்க அடிஷன் ஆப்ரேஷன் பண்றோம்ல, இங்க ஏபிசின்னு பாஸ் பண்ணும்போது இட் இஸ் நாட் லைக் இட்ஸ் கிரியேட்டிங் எ ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஏபிசி. அதே ஏபிசி தான் இங்கேயும் போகும். ஆனா இங்க நான் ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்றதுனால இட் கிரியேட்ஸ் நியூ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஏபிசி பிளஸ் 1 2 3 பிகம்ஸ் நியூ ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஏபிசி 1 2 3. அது இந்த நேம்ல இருக்கும். அப்போ வி மாடிஃபைட் த ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ தான் மாற்றணும், பட் ஆக்சுவல் வேல்யூ மாறல. ஸோ ஏபிசின்னு பாஸ் பண்ணும்போது இங்க ஏபிசின்னு தான் வரும். இட்ஸ் நாட் டூப்ளிகேட்டிங் த வேல்யூ, பட் இங்க அடிஷன் பண்றதுனால a new memory will be created. So string is a special kind of reference type. String வந்து reference type. Interview question. String value type reference type ஆனு கேட்பாங்க. String is a reference type. ஆனா ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங்ல பண்ணோம்னா it creates new object. அதனால ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூ இஸ் ஓவர் ரிட்டன். இந்த மெமரியில இருக்கிறது ஓவர் ரைட் ஆயிரும். அதனால கீழே நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இங்க என்ன இருந்ததோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்டீஜர் ஸ்ட்ரிங்லாம் பார்த்தோமா, அதே மாதிரி ஃப்ளோட்டும் வந்து வேல்யூ டைப், பூலியனும் வேல்யூ டைப். தட் மீன்ஸ் நம்ம கால் பண்ணும் போது இட் சென்ஸ் எ காப்பி ஆஃப் த வேரியபிள். ஓகேவா? இப்போ டெஃப் டெஸ்ட்னு போட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒன்று போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் ஆஃப் மார்க் equal to 100. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் இப்போ பீட்டர்னு ஒரு ஸ்டூடெண்ட் நான் கிரியேட் பண்றேன். டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் இஸ் அ டிக்ஷனரி. டெஸ்ட் ஆஃப் பீட்டர் print Peter. Peter equal to empty dictionary. ரைட், ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் பீட்டர்ன்ற ஒரு அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்றேன். இதுல மார்க் வந்து 100ன்னு அசைன் பண்றேன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பிரிண்ட் பீட்டர். வாட் கெட்ஸ் பிரிண்டட்? எம்டி டிக்ஷனரினா. ஓகே, எம்டி டிக்ஷனரி. மத்தவங்க வாட் கெட்ஸ் பிரிண்டட்? சொல்லுங்க, கெஸ் பண்ணலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு விஷயம் இப்ப தப்பா இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்க வாயை விட்டு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பை இப்ப நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. ஓகே, வாட் கெட்ஸ் பிரிண்டட்? மார்க் 100 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க் 100 வரும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் எம்டி வரும்னு நினைக்கிறாரு. ஓகே, இவ்வளவு நேரம் கான்பிடென்ட்டா இருந்தீங்க, இப்ப வந்து ஒரு குழப்பம் வந்துருச்சு. ரைட், இந்த குழப்பத்தை தெளிய வச்சிடலாம். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க, இப்ப என்னன்னா அமைதியா இருக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க.
மார்க் ஈக்குவல் டு 100ன்னு வரும். ஓகே, மத்தவங்க மார்க் Mark 100. 100. ஓகே, மார்க் ஈக்குவல் டு 100 தான் வரும். ஓகே, மார்க் 100. ஏன் மார்க் 100 வந்தது? இவ்வளோ நேரம் நம்ம மாடிஃபை பண்ணும்போது மாடிஃபை ஆகல, இப்ப மட்டும் எப்படி மார்க் 100 வந்தது? இவ்வளவு நேரம் நம்ம மாடிஃபை பண்ணும்போது கீழே பிரிண்ட் கொடுத்தோம்னா மேல என்ன கொடுத்தோமோ அதே தான் பிரிண்ட் ஆச்சு. இப்ப மட்டும் ஏன் இங்க அப்டேட் பண்ணது கீழே பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, இங்க நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். தட் இஸ் வி கிரியேட்டட் அ டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியை பாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா இல்லையா ஸோ டிக்ஷனரி, லிஸ்ட், இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் டைப். ஓகே, இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன் இது வேல்யூ டைப். இதை தவிர நமக்கு என்னென்ன டேட்டா டைப் தெரியுதோ அது எல்லாமே மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ் டைப். ஓகே, சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சி பிளஸ் பிளஸ் வச்சுக்கோங்களேன். எனிதிங் விச் இஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர், டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது எல்லாமே வேல்யூ டைப். கிளாஸா இருந்துச்சுன்னா அது ரெஃபரன்ஸ் டைப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், மேஜர் டிஃபரன்ஸ் இன் அதர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். சரியா? ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வேல்யூ டைப், கிளாஸ்ன்றது ரெஃபரன்ஸ் டைப். இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், பூலியன் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர். இதோட டேட்டா டைப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேல்யூ டைப். ஸ்ட்ரிங் வந்து கிளாஸ், அது ரெஃபரன்ஸ் டைப். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, வி கிரியேட் ஆப்ஜெக்ட் ஹியர். இங்க பீட்டர்னு பாஸ் பண்ணும்போது வி ஆர் நாட் பாசிங் காப்பி ஆஃப் த பீட்டர், இன்ஸ்டெட் வி ஆர் பாசிங் த ஆக்சுவல் ரெஃபரன்ஸ். ஓகே, ரெஃபரன்ஸை தான் பாஸ் பண்றோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே பாஸ் ஆகும். இந்த இடத்துல வரும்போது இட்ஸ் நாட் டூ டிஃபரெண்ட் டிக்ஷனரிஸ், இட் இஸ் ரெஃபரிங் டு த சேம் டிக்ஷனரி. ஓகே, இப்போ நான் வந்து ரோட்ல ஒரு பைக் இருக்கு அப்படின்னு நான் கை காட்டுறேன் அப்படின்னா, என் பக்கத்துல இருந்துட்டு ரோட்ல ஒரு பைக் இருக்கு அப்படின்னு கை காட்டுறீங்க அப்படின்னா, வி போத் ஆர் பாயிண்டிங் டு த சேம் பைக். ஓகே, டூ டிஃபரெண்ட் பைக்ஸ் இல்ல, வி போத் ஆர் ரெஃபரிங் டு த சேம் பைக். இங்கேயும் அதே தான். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்றேன் அப்படின்றப்போ இட் இஸ் பாயிண்டிங் டு த சேம் ஆப்ஜெக்ட். இட்ஸ் நாட் நியூ ஆப்ஜெக்ட், இட்ஸ் நாட் காப்பி ஆஃப் த ஆப்ஜெக்ட், இட் இஸ் த சேம் ஆப்ஜெக்ட். ஒரே ஆப்ஜெக்ட் தான், மெமரியில ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல மார்க் ஈக்குவல் டு 100 நான் செட் பண்றேன். அப்போ இருந்தது ஒரே ஆப்ஜெக்ட் தான், ஒரே மெமரி தான், அதுல மார்க் ஈக்குவல் டு 100 நான் செட் பண்ணிட்டேன். அப்போ இங்க பிரிண்ட் பண்ணும் போது அந்த மெமரி தான் அப்டேட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ இந்த வேரியபிளும் வில் கெட் அப்டேட்டட். இதுதான் ரெஃபரன்ஸ் டைப். வி ஆர் பாசிங் ஆக்சுவல் ரெஃபரன்ஸ், வி ஆர் நாட் பாசிங் அ காப்பி. ஓகே, இந்த வேரியபிளோட ஜெராக்ஸ் காப்பியை நம்ம பாஸ் பண்ணல, அந்த வேரியபிள்ல இருக்கிற அந்த வேரியபிளை ரெஃபரன்ஸாவே பாஸ் பண்றோம், அட்ரஸா அப்படியே நம்ம பாஸ் பண்றோம். அப்போ அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா, இந்த ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் பண்ணுச்சுன்னா இங்க கீழேயும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பைக்கை பார்த்துட்டு இருக்கேன், அதே பைக்கை நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த பைக் மூவ் ஆகுதுன்னா ரெண்டு பேருக்கும் தான் மூவ் ஆகும், ஏன்னா வி ஆர் பாயிண்டிங் டு த சேம் ரெஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ ரோட்ல ஒரு பைக் நிக்குது, நான் அந்த பைக்கை பார்க்குறேன், நீங்களும் அந்த பைக்கை தான் பார்க்குறீங்க. அப்போ அந்த பைக் மூவ் ஆகுதுன்னா ரெண்டு பேருக்கும் பைக் மூவ் ஆகுது. ரைட், இப்போ நான் நிக்கிறேன், எனக்கு முன்னாடி நான் ஒரு பைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு பைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற பைக் மூவ் ஆச்சுன்னா இட் டசன்ட் மீன் தட் த பைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இஸ் மூவிங். இட்ஸ் அ சேம் பைக், சேம் மாடல், சேம் கலரா இருக்கலாம், பட் இட்ஸ் அ காப்பி. இது மூவ் ஆச்சுன்னா அது மூவ் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது, இட்ஸ் அ காப்பி. ஓகே, தட் இஸ் வேல்யூ டைப். ரெஃபரன்ஸ் டைப்ன்றது வி போத் ஆர் லுக்கிங் அட் த சேம் பைக், எனக்கு மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கும் மூவ் ஆகும், ஏன்னா இட் இஸ் த சேம் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ரைட். எனி கன்ஃபியூஷன், எனி கொஸ்டின்ஸ்? நோண்ணா. ஓகே, இப்போ we'll make it bit more complicated. Student equal to, இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்?
Mark equal to 100. ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணலாம். டக்குன்னு ஒரு கெஸ் வந்துச்சுல. வாட் யூ கெஸ்? Empty dictionary. ஓகே, மத்தவங்க? Mark 100. ஓகே Mark 100. ஓகே, அதர்ஸ்? சதீஷ், ராஜ்? எம்டி தான். மார்க் 100 தான் நான் நினைக்கிறேன். மார்க் Right. 100. ஓகே, இவ்வளவு நேரம் தெளிவா இருந்தவங்களுக்கும் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சுல. எம்டி டிக்ஷனரி ஏன் எம்டி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நான் இங்க பீட்டர்ன்ற பராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அதே ரெஃபரன்ஸ் வருது. அட் தட் பாயிண்ட் அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே பைக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பீட்டர் அது வந்து இந்த பைக்கை பார்க்குறோம், ஸ்டூடெண்ட் அப்படின்ற வேரியபிளும் அதே பைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்டூடெண்ட்ன்றத இல்ல இந்த பைக்கை பார்க்காத வேற பைக்கை பாருன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ பீட்டர் இஸ் பாயிண்டிங் டு திஸ் பைக், ஸ்டூடெண்ட் இஸ் பாயிண்டிங் டு திஸ் பைக். ஏன்னா புது வேரியபிள் புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, பீட்டர் வந்து இந்த இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணல. பீட்டர் இஸ் ஸ்டில் லுக்கிங் அட் திஸ் பைக். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் மாறல. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் பைக் மூவ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் பைக் மூவ் ஆகாது இல்லையா? ரைட். ஸோ இந்த பீட்டர் ஆப்ஜெக்ட் வந்து பராமீட்டரா பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல we are not modifying anything with the first object. இந்த ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில எதையுமே நம்ம மாடிஃபை பண்ணல. இன்ஸ்டெட் we are creating new object. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒண்ணுமே ஆகாது. இன்ஸ்டெட் we are creating a new reference. ஒரு புது ஆப்ஜெக்ட் அப்படின்றப்போ இட்ஸ் a new reference. ரெஃபரன்ஸ்ன்றது மெமரியில இருக்கிற ஒரு அட்ரஸ், அதுதான் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ எங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னா வீட்டு அட்ரஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் ரெஃபரன்ஸ். வீட்டு அட்ரஸ் சொன்னோம்னா ஒரு குரியர் அனுப்புறோம், போஸ்ட் அனுப்புறோம்னா அப்படியே நேரா வீட்டுக்கு வந்துருது இல்லையா? ஸோ தட் இஸ் ஹவ் வி பாயிண்ட் அவுட். ஓகே, என்னோட வீடு இந்த இடத்துல இருக்கு. இப்போ ஜியாகிரபிக்கலா சொல்லணும்னா லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். அந்த லொகேஷன் சொன்னோம்னா என் வீடு எங்க இருக்கு, என் ஆஃபீஸ் எங்க இருக்கு, எங்க வீடு பக்கத்துல இருக்க கடை எங்க இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியும் இல்லையா? இது வந்து ரெஃபரன்ஸ் டு தட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ரெஃபரன்ஸ் நான் பாஸ் பண்றேன். ஆனா இங்க ஐ எம் கிரியேட்டிங் எ நியூ ரெஃபரன்ஸ் ஆல் டுகெதர். ஐ எம் கிரியேட்டிங் எ நியூ ஆப்ஜெக்ட். ஸோ ஏற்கனவே இருக்கிற ரெஃபரன்ஸை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இன்ஸ்டெட் ஐ எம் கிரியேட்டிங் எ நியூ ரெஃபரன்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ன்ற வேரியபிள் வந்து இட் இஸ் பாயிண்டிங் டு நியூ டிக்ஷனரி. அந்த புது டிக்ஷனரியில தான் இப்போ மார்க் ஈக்குவல் டு 100ன்னு அசைன் பண்றேன். ஓல்டு டிக்ஷனரியில நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா ரெஃபரன்ஸ் மாறி போயிடுச்சு. அப்படின்றப்போ இங்க பீட்டர்ன்றது எம்டி டிக்ஷனரியா தான் இருக்கும், எதுவுமே நடக்காது. அப்போ பிரிண்ட் பீட்டர்ன்றப்போ எம்டி டிக்ஷனரி தான் பிரிண்ட் ஆகும். இப்போ மார்க் இப்படி எடுத்துப்போம். மார்க் வந்து 80ன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? மார்க் 80. மார்க் 80. ஓகே, மார்க் 80 தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, மார்க் 80 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்? ஏன்னா இந்த இடத்துல we are creating நியூ ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால இந்த வேரியபிள் ஓவர் ரைட் ஆகாது. இப்போ இந்த லைனை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஐ எம் நாட் கிரியேட்டிங் எ நியூ ஆப்ஜெக்ட், இன்ஸ்டெட் ஐ எம் அப்டேட்டிங் த எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட், எக்ஸிஸ்டிங் ரெஃபரன்ஸ். இதுல மார்க் ஈக்குவல் டு 100ன்னு வந்துடும். இனிஷியலா 80 இருந்தது. ஐ எம் பாசிங் டு டெஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த இடத்துல அந்த ரெஃபரன்ஸ்ல 100ன்னு வேல்யூ செட் ஆகுது. ஸோ இட் பிகம்ஸ் 100. இங்க 80 பிரிண்ட் ஆகல, 100 பிரிண்ட் ஆகுது. இந்த ரெண்டு முன்னாடி போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். இனிஷியலி ஐ கிரியேட்டட் நியூ ஆப்ஜெக்ட், நவ் ஐ எம் நாட் கிரியேட்டிங் த நியூ ஆப்ஜெக்ட். ஸோ டிக்ஷனரி, இப்போ நீங்க டிக்ஷனரி பாஸ் பண்ற மாதிரி லிஸ்ட்டும் பாஸ் பண்ணி பார்க்கலாம். டிக்ஷனரி, லிஸ்ட், இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் டைப். ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின். எனி கொஸ்டின்ஸ்?
Any questions? No.